ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பனானா கேக் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்குக்கு 4 பழுத்த வாழைப்பழங்களும் 1 கப் பவுடர் சுகர், 1 கப் மைதா, 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் பழுத்த வாழைப்பழங்களை போட்டு எலக்ட்ரிக் பீட்டரால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே பவுடர் சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 50 கிராம் பட்டரையும் சேர்த்து இந்த பேட்டரை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பேட்டரில் 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றினேன். உடச்சி ஊற்றின முட்டையை நல்லா ஒரு 3 மினிட்ஸ் பக்கம் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேட்டரில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாத்தையும் சேர்த்து ஃபைனலாக ஒரு 3 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். 1 கப் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பேட்டர் ரெடி ஆனதும் தூள் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸையும் அது கூடவே சேர்த்து நல்லா பீட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் டீனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு மைதா போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் ரெடி பண்ணி வச்ச பேட்டரியும் சேர்த்து ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரியில் 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தால் நல்ல டேஸ்டியான பனானா கேக் ரெடி. இதே மெத்தடில் இதே அளவுகளோட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கேக் எப்படி வந்ததுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோ